எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்த மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை வரும் 5 நாள், அதனால் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சை ஒரு ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஊடகங்கள் அனைத்தும் கிரிக்கானந்தாவும் சேர்த்து கூறியிருந்தோம். ஆனால் ஆரம்பித்தாச்சு. கருண் நாயர் பெஞ்சில், சாய் சுதர்ஷன் உள்ள, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர், கம்போஜ் உள்ளே வந்திருக்கிறாரு ஆகாஷ்தீப்புக்கு பதிலாக. என்னப்பா அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு தரலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விகளோட இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பேசுவோம் இந்த மேட்சை பற்றி. ஏன்னா ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆகியிருக்கிறாரு. இது எந்தளவுக்கு இந்தியாவுக்கு இழப்பாக இருக்க போகுது. இனி நாள் முடியும் போது 264க்கு 4 அப்படின்னு இருக்காங்க. டே 2ல் மழை வருமா? இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்களா? இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சாதான் இந்த சீரீஸ் உயிரோடு இருக்கும். அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஓவரில் ஜெயிச்சு சீரீஸை கைப்பற்றலாம். பட் இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் வெறித்தனமாக அரக்கத்தனமாக கேப்டன்சி பண்ணுறாரு, பவுலிங் போட்டுருக்காரு. ஸோ நிறைய விஷயம் பேச போகிறோம். பட் உங்களை கருத்து எனக்கு டெய்லியும் பார்க்கும்போது நல்லா இருக்குது. கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது ரிஷப் பண்ட் இல்லாதது இந்தியாவுக்கு எவ்வளோ இழப்பு, ஸோ வருவாரா இல்லையா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. எவ்வளோ ஒரு இழப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, அண்ட் டே 2ல் இந்தியா எப்படி ப்ளே பண்ணணும். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே எவ்வளோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் மான்செஸ்டரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்தியன் டீமுக்குள்ளே எக்கச்சக்கமான மாற்றங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் மீண்டும் ஒரு தடவை டாஸை தோற்றுருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ நாங்கள் சேஸுக்கே போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் அவங்களுக்கு அது ஒரு பிடித்தமான ஒரு தெரிவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இன்றைக்கி வந்து பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிராஸஸ் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்லாகவே இருந்துச்சு. இன்றைக்கி அண்டர் லைட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இன்றைக்கி ஆடினாங்க. இன்றைக்கே வெறும் 83 ஓவர்ஸ் மட்டும் தான் பவுல் செய்யப்பட்டிருக்குது. ஸ்லோ ஓவர் ரேட்டில் இங்கிலாந்து நல்லா ஒரு குத்து வாங்குவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் இன்றைக்கி ஜடேஜா பால் கண்ணுக்கு தெரில அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸில் நிப்பாட்டிட்டு ஜோ ரூட்டும் லியம் தவுசனும் வந்து ஓவர் போட்டதெல்லாம் இன்றைக்கி அரங்கேறிச்சு. சரி, ஓகே. முதல்ல அபிமன்யு ஈஸ்வரனை பிக் பண்ணாதது ஒரு பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கேள்விகள் போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் அவர் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரே ஒரு வாய்ப்பு தான் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு. கேஎல் ராகுலோட கிரிக்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து உள்ளே போகிறோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா 1-down பொசிஷனில் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி மேன்செஸ்டரில் அவர் ஆடின விதமோ, அவரோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் அவர் இன்றைக்கி ப்ளே பண்ண விதமோ இல்லைங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கின்னு இல்லை, இந்த சீரீஸ் முழுக்கவே இந்தியன் டீமுக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்தியன் டீம் இந்த சீரீஸில் ஒரு மாதிரி 2 தோல்விகளை ஃபேஸ் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி சாய் சுதர்ஷன்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இன்றைக்கி நான் சொல்லுவேன், ஒரு மாதிரி நல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை 2 டீமும் ஆடினாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் சைட்லேருந்து ஒரு மாதிரி விடவே இல்லை இல்லைங்களா, எங்கேயும் ஒரு விடவும் இல்லை. ஸோ வழக்கம் போல் பென் ஸ்டோக்ஸ் இன்றைக்கி எல்லா செஷன்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், இந்தியா எதனால் தோற்றுக்கிட்டே இருக்காங்க, இந்தியன் பேட்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் சூப்பர்பான ஒரு கிரிக்கெட் காமிச்சிருந்தாங்க. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மிஸ் ஹிட் ஆன மாதிரி எனக்கு தெரில. ஜெய்ஸ்வால் அப்படியே ஆர்ச்சரெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி உப்பர் கட் ஒன்று அடித்து விட்டார். பின்னாடி அது பாட்டுக்கு ஸ்லிப்புக்கு பின்னாடி, விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. கேஎல் ராகுலோட ட்ரைவ் என்ன, லெக் சைடில் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆடுறது என்ன, ஃபுட் ஒர்க் என்ன. ஸோ ஒரு மாதிரி ஸ்டார்ட் இந்தியன் டீமுக்கிட்ட எப்பவுமே அது கிடச்சிருது. இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸில் ஒரு மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜெய்ஸ்வால் அடிக்கிறதும், இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் அப்படியே ஒரு மாதிரி கிளாஸாக ஆடுறதும் தான். ஆனால் அந்த ஸ்டார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் ஜெய்ஸ்வால் தவற விடுறாரோ. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவரோட இன்னிங்ஸ் ஷோராக ஒரு மாதிரி ரன்னை பாலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 100 அடிக்கக்கூடிய, ஒரு 150 அடிக்கக்கூடிய இன்னிங்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு 80ஸ்லையோ 90ஸ்லையோ 50ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா 60ஸ்லையோ அதை வந்து அவர் விட்டுட்டு போகிறார். இந்த தடவையும் அவர் விட்டுட்டு போயிருந்தார். நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கிலாந்து பவுலர்ஸுகளுக்கு அண்ட் இங்கிலாந்து டீமுக்கு மற்ற பேட்டர்ஸுகளை விட இல்லை, ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால்னால் ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர். ஏன்னா இவங்களோட அந்த ஸ்ட்ரைக் ரேட், இவங்க அந்த பாலை அடிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. பட் ஜெய்ஸ்வாலை வந்து லியம் டவுசன் சூப்பராக செட் பண்ணி எடுத்தார். அகைன் திரும்ப பாருங்கள், அப்போ தான் கேஎல் ராகுல் அவுட் ஆகிறார். இல்லை, இந்த லியம் தவுசன் பண்ணிட்டு அதை பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுலை பற்றி பேசிட்டு வந்துடுறேன்.
என்னென்னா ஃபஸ்ட்டு செஷன் சூப்பராக ஆடியாச்சு, விக்கெட்டே விடலை. ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்திங்கன்னா 26 ஓவரில் 78 ரன்னு. அதான் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி கிளாசிக் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை பொதுவாகவே கேஎல் ராகுல் வந்து இந்த அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து நோண்டுறாரு, புரியுதுங்களா? அவருக்கு ஆக்சுவலி அவர் நல்ல ஷாட் எதுன்னு ஆடுவார்னா ஸ்கொயர் கட் நல்லா ஆடுவார், ஓகேங்களா? பேக் ஃபுட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக ஆடுவார். அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பெருசாக ஸ்கொயர் கட் ஆடலை. ரொம்ப நாள் ஆச்சு அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் ஆடியும். ஆனால் அவுட் சைட் ஆஃப் பால் அவருக்கு போடுறாங்க. நீங்களே என்ன பார்த்துருப்பீங்க, இன்சிடேஜ் போல்ட் ஆனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்தார் ஸ்டோக்ஸ் ஓக்ஸை. பெரிய ஒரு அவுட் சைடு எஞ்சி கேஎல் ராகுல் காலி ஆனார். ஸோ அவர் அவுட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு லியம் டவுசனை வந்து ஸ்டோக்ஸ் உள்ளே கொண்டு வந்தார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு லெஃப்ட் ஹேண்டரை எப்படி, அதுவும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, சாய் சுதர்ஷன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலுங்கிற 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுசனை உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் பெரிய ஒரு மாதிரி தைரியமான ஒரு மூவு. அது டவுசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓவர் த விக்கெட்டில் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 7 பால் எடுத்துக்கிட்டார். அந்த 6 பால், அதாவது 7ஆவது பால் அவுட் ஆனார். அந்த 6 பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதிரி குட் லெங்த்தில் போட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்புக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பால் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு பால் மேலே போட்டார். முன்னாடி பின்னாடி இழுத்து ஜெய்ஸ்வால் அந்த பால் அடிச்சிருக்கலாம். சரி, அவர் அடிச்சிருந்தாருன்னா டவுசனுக்கு அதுக்கப்புறம் கை வந்திருக்காது. பட் அவர் என்ன டிஃபென்ஸ் போனார், அவர் நேச்சுரல் கேம்லேருந்து கொஞ்சம் விலகி போனார். ஸோ எட்ஜு காலி பேக் டு பேக் 2 விக்கெட். இந்தியா வழக்கம் போல் அந்த பேக் டு பேக் 2 விக்கெட்ஸை இழக்கிறதுல இப்பயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பிரச்சனை நம்பர் 1ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் வர்சஸ் சாய் சுதர்ஷன் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த பேட்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த பேட்டில் ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டில் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில் அவருக்கு அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் பாலில் ஸோ பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா எந்த பாலை விடணும், எந்த பாலை ஆடணும் அப்படிங்கிறது வந்து இந்த சீரீஸில் ஒரு மாதிரி சரி பண்ண மாதிரி தெரிஞ்சது. ஸோ விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்செஸ்டருக்கும் லார்ட்ஸுக்கும் பர்மிங்ஹாமுக்கும் ஹெடிங்லிக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. இதில் ஹெடிங்லியும் பர்மிங்ஹாமும் டிஃப்ரெண்ட், அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தது. லார்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் மான்செஸ்டரில் சில் கிளைமேட்டு, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்துச்சு. பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்ரல் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இங்கே தான் வந்து கொஞ்சம் கில்லுக்கு பிரச்சனை இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒஸ்ட்டு லீவ்னு சொல்லலாம். ஸ்டோக்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸில் வராரு அப்படின்னா பிரச்சனை இருக்குது தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வேறு பவுலர்ஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஸ்டோக்ஸ்க்கு எப்படியும் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லேயும் ஒரு 2 விக்கெட்டாக எழுதி வைக்கணும். ப்ளஸ் அந்த மிடில் ஓவர்ஸில் ஓல்டு பாலில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எப்படியாவது அங்கே அவர் எடுத்துடுவார். ஏன்னா அவரோட டெம்பரமெண்ட்டும் ஆப்பரண்ட் பிளேயர் அவர்கிட்ட மோதுறாங்களே அவங்களோட அந்த டெம்பரமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதும்போது பென் ஸ்டோக்ஸ், அதாவது ஒரு பவுலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களை விட அவரோட டெம்பரமெண்ட் பொதுவாகவே அந்த மிடில் ஓவர்ஸில் அந்த ஓல்டு பாலை ஜெயிக்கும். இந்த சைட் கிரீஸை யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணுறது, ஷோல்டரை நல்லா யூஸ் பண்ணி மாதிரி வளைச்சி ஸ்டெம்புக்கு போடுறது எல்லாமே போடுவார். பட் சுப்மன் கில் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பண்ணாத தப்ப இந்த மான்செஸ்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை இழந்தார். மோசமான ஒரு லீவு. ஷார்ட்ஸ் அதில் ஆடாதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ ஸோ காலி ஆனார். அந்த பால் ஓல்ட் ஆகுது அண்ட் ஆல்ரெடி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு சின்ன கேப் கிடைக்குது. வந்தார் பகார்னு ஒரு பஞ்ச் ஒன்று விட்டு கில் அவுட் பண்ணுறது. ஏன்னா கில்லு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டாருன்னா ரன்னை பால் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அது இங்கிலாந்துக்கும் ஒரு மாதிரி டேஞ்சர். செட்டில் ஆக விடக்கூடாது. செட்டில் ஆகிட்டாருன்னா டெஃபினட்டாக அவர் வந்து 100. ஸோ ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மாதிரி சாய் சுதர்ஷன் இருக்கிறாருன்னே உள்ளே வந்து அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, சிக்கலை. பட் ஆனால் கில்லுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோக்ஸோட பாச்சா பழிச்சுது. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் வர்சஸ் பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து ஏதோ ஒரு வகையில் லியம் டவுசனை வந்து உள்ளே கொண்டு வந்து நீங்கள் போடுங்க பாஸ், பார்த்துக்கலாம் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் பாஸ்ன்னு சொல்லி கேப்டன்ஸையாக அவரோட மூவ் ஒன்று. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே ஆனார். பாலை விட்டு பாலை வச்சு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா சாய் சுதர்ஷன் வந்து ஒரு 100 பால் அப்படியே ஆட எல்லா கேள்விக்கும் ஒரு மாதிரி பதில் சொல்ல மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனுக்கோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸுகளுக்கோ இருக்கக்கூடிய இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஸ்டோக்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்.
என்ன அந்த வித்தியாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் இந்த டெம்பரமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்டோக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆப்பரண்ட் நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் வழக்கமாக ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறீங்களா, பட் நாங்கள் அப்படி ஆட மாட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வழக்கத்துக்கு விட அதை வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எடுத்தோடனே அட்டாக் பண்ண போகிறோம், பட் நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம், நீங்கள் அப்படி ஆடுங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறவங்க இந்த லிங்க்குகளை பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பவுலிங் அட்டாக்கை பார்த்துட்டு அண்ட் அவங்கள பிளானை பார்த்துட்டு இவங்களும் ஒரு மாதிரி அடிக்க போவாங்க. ஸோ அப்படி அடிக்க போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் வந்து பேட்டர்ஸுக்கு தான். பவுலர்ஸுக்கு வந்து ஒரு 6 போனாலும் 2 6 போனாலும் பவுண்டரி போனாலும் பிரச்சனை கிடையாது, திரும்பி அவங்க கம்பேக் கொடுத்துலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸில் அந்த பொறுமை இல்லை, ஓகேங்களா, டெம்ப்ட் ஆகிடுறாங்க, டெம்பரமெண்ட் கம்மியாகிறது. ஏன்னா இங்கே மூலையில் பட்டார்னு ஊசி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்க இங்கிலாண்டோட பவுலர்ஸ். அப்படிங்கும்போது வலி தாங்க முடியாமல் வலிச்சாலும் கத்தக்கூடாது, ஆனால் இவங்க வலி தாங்க முடியாமல் கத்திடுறாங்க, உணர்ச்சவசப்பட்டுறாங்க. அதனால தான் அந்த விக்கெட்டு சாய் சுதர்ஷனுக்கு பென் ஸ்டோக்ஸுக்கும் ஒரு பேட்டில் போய்கிட்டே இருந்தது. அதாவது டீக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷனுக்கு குட் லெங்த் பாலை விட நிறைய ஷார்ட் பால்ஸ் பென் ஸ்டோக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது பென் ஸ்டோக்ஸ் வந்து சாய் சுதர்ஷனை இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் ஆடும்போது டவுன் த லெக் சைடு போட்டார், லெக் ஸ்லீப் இருந்துச்சு, வந்தோடனே டக் அவுட்டில் காலி. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் த லெக் சைட் போட்டார், ஃபார்வர்டில் ஒரு ஃபீல்டர் லெக் சைடில் நிப்பாட்டி வச்சிருந்தார். ஸோ அந்த இடத்துல அவர் அவுட் ஆனார். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேமி ஸ்மித்தோட கைகள் ஒத்துழைக்கல பென் ஸ்டோக்ஸுக்கு, இல்லைனா சாய் சுதர்ஷன்கிட்ட அவர் விளையாண்ட விளையாட்டுக்கு சாய் சுதர்ஷன் காலி ஆகியிருந்திருப்பார். கில்ல காலி பண்ணியாச்சு, சாய் சுதர்ஷன் எம்மாத்திரம் சாய் சுதர்ஷன்கிட்டையும் போனார், பட் சாய் சுதர்ஷன் தப்பிச்சார். சரி, டீ பிரேக்கில் நீ தப்பிச்சிட்டமாவனே, டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப நான் வருவேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை விட்டு பார்த்தாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சாய் சுதர்ஷன் பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வணங்குற மாதிரி தெரில. சொல்ல மாதிரி இருந்தேன், டீ பிரேக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரா, பலார்னு ஒரு வரைஞ்சார். பென் ஸ்டோக்ஸ் கிளாப் பண்ணார், பரவாயில்லப்பா ஆடுறப்பா, உனக்குள்ளேயும் இருக்குப்பா, சொன்னல டீ பிரேக்குக்கு அப்புறம் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்தார். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பால்ஸ் பவுல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி பவுல் பண்ணும்பொழுது சாய் சுதர்ஷன் அகெயின் அந்த டெம்பரமெண்ட் கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் பண்ணார், ஆடினார், புல்லு ஃபைன் லெக்கில் கேட்ச் ஆனார். அந்த இடத்துல ஸ்டோக்ஸ் ஜெயிச்சார். அது வரைக்கும் புல்லு என்ன, டிரைவ் என்ன, ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுறது என்ன, எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே சூப்பராக சாய் சுதர்ஷன் ஆடினார். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரிஷப் பண்ட் கூட சேர்ந்து ஒரு 112 பால் 72 ரன்னு, இண்டிவிஜுவலாக ஒரு 151 பால் 61 ரன்னு, சூப்பராக இருந்துச்சு, கிளாஸாக இருந்துச்சு. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஒரு காமன் கலெக்டிவாக ஆனார், கண்ட்ரோல்டாக ஆனார் கூட வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் அவரோட கண்ட்ரோலில் கேள்வி கேட்டு தொட்டு பார்த்து அவுட் எடுத்து அவரை வந்து அனுப்புனார். ஸ்டோக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லியம் தௌசனை உள்ளே கொண்டு வர்றது, ஸ்பின்னர் அவங்க நல்லா ஆடுவாங்க, கில்லும் சாய் சுதர்ஷனும் பரவாயில்ல இருந்தாலும் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தது. இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி மேபி இதை வந்து எல்லாம் விமர்சிக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஓகே போராடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரிஷப் பண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ரிஷப் பண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை முட்டி போட்டு ஸ்வீப் ஒன்று அடித்தார் 4, அப்புறம் கேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி மேலே ஒன்று அடித்தார் 6, ஸ்பின்னர்ஸையும் அடித்தார். ஸோ ரிஷப் பண்ட் ஆஸ்ட்ரேஷனில் அவர் கேமை நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அவர் ஒரு மாதிரி நொண்டுனார். சரி கொஞ்சம் மாதிரி கிராம்ப் ஆகிடுச்சு போல், சரியாயிட்டு வந்துடுவார்னு பார்க்கும்போது அவர் அப்படியே ரத்தம்லாம் சொல்கிறத பார்க்க முடிஞ்சது. மாதிரி ரிஷப் பண்ட்டை இப்படி பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க, கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரிஷப் பண்டோட விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியான மாதிரி பார்க்க முடியும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் விளையாட முடியுமாங்கிற கேள்வியும் இருந்துக்கிட்டு இருந்தது. சில நேரங்களில் அது பாதிக்கப்பட்டு இருந்தது. போன மேட்ச்சில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இன்ஜுரி இருந்துச்சு. பட் இப்போது வந்து அவரால் நடக்க முடியலை, தோளில் தாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த மினி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அவர் ஏற்றிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் அவுட் ஆனார். இப்போது அதான் சொல்கிறாங்க, டே முடிஞ்சதுனால ஜடேஜா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷர்துல் தாக்கூர் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரன்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 264க்கு 4 கம்ஃபர்டபுளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு செஷன் இந்தியா ஜெயிச்சாங்கன்னா செகண்ட் செஷனில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாங்க. தேர்ட் செஷனில் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஒரு மாதிரி வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. சாய் சுதர்ஷன் ஆடினது, இன்னொரு பக்கம் ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது, பட் மேபி தேர்ட் செஷன் மேபி ஷேர்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஷேர்டாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இந்தியாவோட கை இன்றைக்கி ஓங்கியிருந்ததை நான் பார்க்குறேன். இது டே 1ஓட ரிவ்யூவு. இப்போது டே 2ஓட ப்ரிவ்யூக்குள்ளே நம்ம போகும்போது மழை வருமா வராதா அந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது. இந்தியா இன்றைக்கி எப்படி விளையாடணும், மழை இருக்குதா இல்லையா? ஸோ காலையில் 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா
வெயில் அடிக்கும். டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. மதியம் 11 மணிலேருந்து 12 மணி அந்த 12:30 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும், ஒரு மணி நேரம். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா காலையில் வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ இன்றைக்கி வந்து ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆனதுனால நாளைக்கு மேபி காலைல 9:30க்கே இங்கிலாந்து டைமிங் படி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தெரியலை. பட் ஆரம்பித்தா காலைல நியூ பால் அதெல்லாம் வந்து ப்ளே பண்ணோம். ப்ளஸ் சில்லாக வேறு இருக்குது, கோல்டாக வேறு இருக்குது, வெயிலில் கொஞ்சம் மாய்ஸ்சர் வேறு இருந்துக்கிட்டு இருக்குது. லேட்ரல் மூமெண்ட் 50 ஓவர் வரைக்கும் இருந்தது பாலில், டியூக்ஸ் பாலில். பால் பிரச்சனையா இல்லை பாலை ரொம்ப சரியாக எடுத்தாங்களான்னு தெரியல. பட் இப்போ டே 2லையும் பார்ப்பேன் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வெயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு மழை வருது. அந்த மழைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பேட்டர்ஸ் பேட் பண்ணும்பொழுது இல்லை வெட் அவுட்ஃபீல்டாக இருக்குங்கிறதுனால ஆட்டம் மேபி அன்றைய நாள் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜடேஜா இந்த சீரீஸில் ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு பேட்டராக இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது கில்லி 200 அடிக்கிறார், 150, 100 பண்ணிட்டு ஒரே மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லையும் 100, KL ராகுல் 100 அப்படிலாம் அடிச்சிருக்கலாம். ஆனால் ஜடேஜா வந்து நான் 50 60 80 எடுத்துக்கப்பா அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு, நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று ஷர்துல் தாக்கர் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கிறாங்க. மேபி அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு திரும்பவும் அந்த வேலை வருது. இந்த டெய்லர் ட்ரெஸ் கூட எப்படி விளையாடுறான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, ஓகே, இப்போ எப்படி விளையாடணும் இந்தியன் பேட்டர்ஸ்? இந்த டே 1 முழுக்க இந்த 2, 3 ரன் ரேட் 4 ரன் ரேட்டில் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாலே போதும். ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டே இருக்கணும். பேட் லைட் நாளைக்கு காலையில் அந்த பிரச்சனை வராது, ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் வருவாங்க. ஜடேஜா அண்ட் ஷர்துல் தாக்கூரோட பார்ட்னர்ஷிப் மூலமாக இந்தியா ஒரு 330 350. ஏன்னா இப்போ ஒரு பேட்டர் இல்லாமல் தான் இந்தியா ஆடுறதா கணக்கில் எடுத்துக்கணும். ரிஷப் பண்ட் வருவாரா இல்லைன்னு தெரியல. வந்தாலும் அந்தளவுக்கு அவரால் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஆட முடியுமான்னு தெரில. அப்போது பொறுப்புகள், பாரங்கள், அழுத்தங்கள் ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர் மேலே போகுது. இவங்களில் யாராவது ஒருத்தவங்க 100 இல்லை 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அவர்கிட்ட இருந்து ஒரு 50-100 பால்ஸ். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, இந்தியா வந்து ஒரு இந்த கண்டிஷன்ஸில் வந்து மேபி மழைலாம் அந்த 5 நாளில் எப்போ எப்படி வரலாம் தெரியாது. டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கணும்னா ஷுவராக 380க்கு மேலே இந்தியா அடித்தா ஜெயிக்கலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 380 இந்தியா போவாங்களா? இந்தியாவோட டெய்ல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்களா? கம்போஜ் கொஞ்சம் ஓரளவு பேட்டிங் பண்ணுவாருங்கிற மாதிரியும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போ பண்ட் இல்லாமல் இந்தியா ஆடுறது மிகப்பெரிய ஒரு இழப்பு. திரும்பவும் ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல், கில் அவுட் ஆன விதம் பார்க்கும்போது தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த விக்கெட்டுகளோட வீழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக பின்னாடி மேபி விக்ட்ரி ஏதாவது ஒரு பாதிக்கலான்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு என்னமோ இந்தியா வந்து ஒரு 367 ரன்கள் அடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ இன்னும் ஒரு விக்கெட் போனாலே அப்படியே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 330க்குள்ளே ஆல் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இங்கிலாண்டோட பவுலர்ஸுங்கிறத தாண்டி பென் ஸ்டோக்ஸோட பவுலிங் தான் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்குது, பயம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு மாதிரி மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்ல கிரிக்கெட் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்தியன் டீமோட பவுலர் கம்போஜ் உள்ள டெபியூ ஆகியிருக்கிறாரு. எல்லாரோட எதிர்பார்ப்பு ஆதரவோடு உள்ளே வராரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கம்போஜ் ஆதரவு கரம் நீட்டுகிறாரா? இந்த ஆதரவு குரல்களோட இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட குரலுக்கு என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோக்குள்ள நான் சந்திக்கிறேன்.